ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றுள்ளார். ஸோ இப்போ இந்த முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இவரோட ஆட்சி ஒரு 3 மாத காலம் தாண்டுமா, ஒரு 90 நாள், ஒரு 100 நாள் வரைக்கும் இவரோட ஆட்சி நிறைய நிற்குமா, இல்லை கவிழ்ந்துருமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பல பேருக்கு இருக்கிறது உண்டு. ஆனால் எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, 3 மாதம் தாண்டாதே அந்த ஆட்சி, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி கவுத்து விட்றோம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டுன்னு சுற்றினுக்கிறாங்க. இந்த பக்கம் மக்களுக்கு ஒரே குழப்பம். எப்படியோ விஜய் வந்து வெற்றி அடைய வச்சு உட்கார வச்சாச்சு சிஎம் சீட்டில். இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி தான் அடுத்த கட்ட பேச்சு எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்மளோட நாலேஜ் படி, நம்மளோட ரிசர்ச் படி ப்ராக்டிக்கலான ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்ததாக விஜய் என்ன பண்ண இருக்கிறார், என்ன பண்ணுவார், என்ன பண்ணால் இந்த 3 மாதம் அப்படின்ற இந்த கெடுவை தாண்டி 5 வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸோட, ப்ராக்டிக்கல் ஆதாரத்தோட நம்ம ப்ராக்டிக்கலாகவே போயிடுவோம். இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இஷ்டத்துக்கு குருட்டாம்போக்கில் பேசுறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நேராக வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் தளபதி விஜய் அவர்களை பற்றி போட்டிருக்கிறேன். இவரெல்லாம் வந்து சிஎம்மாக உட்காந்தா என்ன ஆகுது, இவரெல்லாம் சிஎம்மாக உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பல நண்பர்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற பல பேர், என்னமோ விஜயால சிஎம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் பதிவில் சொன்னீங்க, இப்போ ஆயிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவே. ஸோ விஜய் வந்து சிஎம் சீட்டில் உட்காருவாருன்னு விஜயை நம்பியிருக்க மாட்டாருங்க. அதுதாங்க ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும், நான் சிஎம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எப்படி உட்கார்ந்தாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில ப்ராக்டிக்கலான காரணங்களை இப்போ நம்ம பேசுவோம். அதில் முதல் விஷயமே, நான் சொன்னதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது எந்த பதிவிலையும் சிஎம்மா விஜய் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் எதுலையுமே சொல்லலை. விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, போட்டியிடுறதுல எந்த தப்புமே இல்லை. போட்டி இடலாம், ஆனால் இவர் அதிகபட்சமாக ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்ப்பாக பேசினது நடிகன் நாடாளக்கூடாது அப்படின்றது தான். ஏன் இந்த மாதிரியான ஒரு காரணத்தை நான் முன் வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஆண்டவங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். அவங்க சினிமா துறையிலேருந்து வந்தனால அரசியல் பின்னணி, நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாடு ஒரு ஸ்டேட்டு முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பெருசாக பண்ணாங்களோ இல்லையோ, ஊழல்னு பண்ணி தமிழ்நாட்டை குழி தோண்டி புதைச்சாச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சினிமா நடிகரை சினிமாவில் நம்ம பார்த்து அவங்கள பார்த்து வியந்து, ஸோ சினிமாவில் என்னதெல்லாம் நல்லது பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மள மாதிரி மக்கள் இவங்க எல்லாரையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சனால தான் தமிழ்நாட்டோட நிலைமை இந்த லட்சணத்தில் இருந்தது. இது தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு காரணத்தில், நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி, நம்ம எதிர்காலத்தை நினச்சி நம்ம வந்து சில முடிவுகள் எடுக்கிற காரணத்தில், ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தனால தான் இந்த மாதிரியான நடிகர்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது இல்லையா? எல்லாரும் அந்த விதத்தில் நம்ம யோசிப்போம்ல. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக வரவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா கடந்த 50லேருந்து 55 வருஷமாக இந்த 2 பெரிய கட்சிகளே ஆண்டு இனி தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் யுவர் ஆனர் நண்பர்களே. இதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ விஜய் அவர்களே நம்பியிருக்க மாட்டார் அவர் சிஎம் ஆவார் அப்படின்றத நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் போட்டி போடும்போது 2 கான்ஸ்டியூஷன்ஸில் அவர் போட்டி போட்டார். ஸோ இவர் சிஎம் ஆவார் அப்படின்னு இவருக்கு உறுதியாக தெரிஞ்சிருந்தா இவர் கண்டிப்பாக 2 கான்ஸ்டியூஷன்ஸில் இவர் போட்டி போட்டிருக்கவே மாட்டார். ஏதாவது ஒன்றுத்தில் தான் போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்டு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 30 சீட்டு இவர் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சாலிடாக அப்போவே கெஸ் பண்ணியாச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஓட் பேங்காக மாறக்கூடிய இளைஞர்களோட ஓட்டு வந்து இந்த எலெக்ஷனில் அதிகமாகும். ஏன்னா ஒரு எலெக்ஷன்லையும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது நிறைய ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து பதிவாகாமல் இருந்தது. அதில் முக்கியமாக ஒரு சில இளைஞர்களோட ரேங்கிங், ரேட்டிங் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இளைஞர்கள் ஓட்டு போட வரது கிடையாது, அவங்ககிட்ட ப்ராப்பரான எலெக்ஷன் கமிஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி இல்லை. ஸோ இது மாதிரிலாம் நிறைய காரணங்கள் சொல்லி இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஒரு எலெக்ஷனும் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் நிறைய இளைஞர்கள் முன் வந்து ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இவரோட கட்சியிலே ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஓட்டே கன்வெர்ட் ஆனாலே விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 சீட்டு ஜெயிச்சிருவார் அப்படின்றது ஆணித்தனமாக ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களோட மேனிஃபெஸ்டோ ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணாமே இருந்தார். அவரோட அறிக்கைகள், அதாவது அவரோட தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்றத விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லாமல் இருந்தார். அந்த தேர்தலோட நெருக்கத்தில் தான் வந்து இவர் ஒன்றா வெளியிட ஆரம்பித்தார். ஸோ அது ஒரு காரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மேனிஃபெஸ்டோவையும் தாண்டி இவரோட பிரச்சாரங்கள், ப்ரொபகண்டா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் வாயிலாக
ஆன்லைன் வாயிலாக ஒரு சில மாநாடு தான் இவர் கூட்டியிருப்பாரு. ஸோ மாநாடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா செலவாகும். ஆனால் அதெல்லாம் மாநாடெல்லாம் பண்ணாமல் நிறைய ஆன்லைன் மற்றும் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் தான் இவர் பண்ணிட்டு இருந்தாரு. இதில் ஒரு பேக் செட், அதாவது இவருக்கு வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆனதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட படம் ஜனநாயகன். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட குறியீடுகள், ஒரு ப்ரொபகண்டா படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து குறியீடுகள் நிறைய வச்சிருந்தாங்க. நீ பார்த்துட்டியாப்பா, அவுட் ஆனது நீ பார்த்துட்டியான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணை மீறி தான் போகும் எதுவாக இருந்தாலும். அதனால் நான் பார்க்கல அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன் பார்க்கலன்னா, இந்த படத்தை நான் திரையில தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து வெளியிட்டது விஜயாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் போய் சேரணும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட கடமை. அதனால் காசு போனால் போகுது, எப்படியாவது இது மக்கள்கிட்ட சேரணுன்ற ஒரு ஐடியாவில் கூட இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம படத்தை திருட்டுத்தனமாக பார்த்த ஒரு சில பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, படத்தோட ஓப்பனிங்கில் இருந்தே இவரோட டிவிகே கட்சி, அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கள் போல் இவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஓப்பனிங்லேருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொபகண்டாவாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் கூட ஒரு பிரச்சார படமாகத்தான் இது வாயிலாக ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஐடியாவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் செல்பெடுக்காமல் போச்சு. ஏன்னா கடைசியில் இந்த படம் திரையரங்கில் வந்திருந்தால் வேற ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கோம். அந்த இம்பாக்டுக்கான ரிசல்ட் வந்து விஜய்க்கு எப்படியோ கடைசியில் கிடச்சிருச்சு. ஸோ இதையும் தாண்டி ஏடிஎம்கே லாஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 20+ சீட்டு தான் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா. இதை விட நம்ம அதிக சீட்டு ஜெயிப்போம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சு இவர் வந்து அந்த 20+ எலெக்ஷன், 20+ இடத்துல ஜெயிச்சிட்டாருன்னா இவர் கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சியாக வந்து நிற்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி கூட அவர் யோசிச்சிருக்கலாம். காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஏடிஎம்கே கட்சியின் இயலாமை, இந்த கொரோனா பேண்டமிக் வந்தப்போ அவங்க எந்த லட்சணத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டை கஷ்டத்தில் ஆழ்த்தினாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஏடிஎம்கேவோட ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆச்சு. அந்த டிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க ஆரம்பத்தில் ஒரு சில வருஷங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலும் கடைசி 3 வருஷம் இவங்களோட பிரச்சனைகள், இவங்க பண்ணக்கூடிய நிறைய அட்டூழியங்கள் தலைவிரிச்சு ஆடிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான இந்த டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு டெபாசிட் எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் என்ன தெரியுங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இவங்க சுத்தமாக கண்டுக்காமல் விட்டாங்க பாருங்க. அன்னைக்கு தான் இவங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட மெஜாரிட்டி ரொம்ப அதிகம், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இவங்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கும். அவங்களோட இந்த தேர்தலில் வந்து அவங்களோட வெற்றியை வந்து ஓரளவுக்கு நம்ம நிர்ணயிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க இந்த விஷயத்தை கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இவங்ககிட்ட மனு கொண்டு வந்த அந்த வயசான அம்மா வந்து இவர் வந்து தள்ளி விடுறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், சின்ன குழந்தை அது வந்து கை கொடுக்குது, போன்னு துரத்துறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறனால மக்களுக்கு ஒரு அதிருப்தி இவங்க மேலே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாமே இமேஜ் தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே சொல்லி யாருக்கும் வந்து புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கடந்த 50 வருஷத்தில் ஆட்சி அமைத்த எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜை வச்சு தான் இவங்க ஓட் வாங்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா இந்த ரெட்டை இலை சின்னத்துக்கு அடிச்சுப்பாங்கல்ல, ஏன்னா அந்த ரெட்டை இலைக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த ரெட்டை இலையை பார்த்தாலே ஓட்டு போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கலைஞரை பார்த்தாலே, டிஎம்கேன்னு பேரை பார்த்தாலே ஓட்டு போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்களும் தாவேக்காக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ண மாட்டார் அப்படின்றதெல்லாம் இப்போ யாருக்குமே தேவையில்லை. 2 கேட்டகரி மக்கள் தான். ஒரு கேட்டகரி மாற்றம் வேணும், இன்னொரு கேட்டகரி இமேஜ். விஜய் மேலே இருக்கக்கூடிய இமேஜ், தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய இமேஜினால் உழுந்த ஓட்டு பாதி, மாற்றம் வேணும்னு நினச்ச மக்களோட ஓட்டு பாதி. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாற்றம் வேணும்னு நினச்சவங்கலாம் யார், எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜயகாந்தை தவற விட்டுட்டோம். ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா என்றைக்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நம்ம விட்டதை இன்னைக்கு எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும். ஸோ அன்னைக்கு விஜயகாந்துக்கு போட மறுத்ததை இன்னைக்கு அவரோட கட்சிக்கு நம்ம போடுறதுக்கு பதிலாக விஜய் அப்படின்ற ஒரு புது ஆள் வந்திருக்காரு, இவருக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மக்கள் வந்து 50% விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் குடும்பத்தில் ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறான், எங்கள் வீட்லையும் விஜய் ரசிகர் இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்லேயும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தாவேக்கான்னு சொல்லி ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாரையும் ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நான் கண்கூட பார்த்தேன். பல நண்பர்கள், என்கிட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நல்லா படித்து வெல்த்தியாக நல்ல வெல் செட்டில்டாக இருக்கிறவங்ககிட்ட யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காக தான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம். ஒன்று மாற்றம், இன்னொன்று விஜய் மேலே இருக்கக்கூடிய அன்பு, இமேஜ். ஸோ இப்போ சீனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிட்டாரு, சிஎம் சீட்டில் உட்காந்துட்டாரு. உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, கூட்டணியில் பிரச்சனை. அதாவது இவர் வந்து சிஎம்மாக எலெக்ட் ஆவார், சிஎம்மாக ஜெயிப்பார், இத்தனை சீட்டு ஜெயிப்பாருன்னு விஜய் சத்தியமாக நினச்சிருக்க மாட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா
இவர் ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சிக்கலை சந்திச்சார். எல்லாருக்குமே தெரியும், 108 தொகுதியில் இவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு எக்ஸ்ட்ரா தேவை, ஒரு 10 எம்எல்ஏக்கள் தேவை. அப்படின்னும் போது தான் பிரச்சனை வருது. இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஏகப்பட்ட அலையன்ஸ் வச்சிருக்கிறனால இவங்களை தாண்டி இவங்க கூட்டணியில் இல்லாத ஆட்கள் யாருமே சுயேட்சையாக நின்று பெருசாக ஜெயிக்கல. சீமான் அவர்களே எப்படி மண்ணை கவனார் அப்படின்றத இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ விஜய் அவர்களுக்கு கூட்டணி வரணும்னா இந்த 2 கட்சியில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் பாசிபிள்னு சொன்னோன்னே, இதுவும் பாசிபிளாக நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் விவாதம் நடந்தது. விஜய் அவர்கள் சத்தியமாக சிஎம் சீட்டில் உட்கார மாட்டார், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் 2 பேரும் கூட்டணி போட்டு இவங்களுக்குள்ள தான் ஒருத்தர் உட்காருவாங்க. இல்லை ஏடிஎம்கே விஜய் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மறுபடியும் சிஎம்மாக உட்காருவார். இப்படின்ற டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் காங்கிரஸ் பட்டுன்னு ஒரு 5 பேரோட சேர்ந்து போய் அங்கே உட்காந்தாங்க. இதுக்கப்புறம் காங்கிரஸே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இன்னும் ஒரு காரணமும் இருக்குது காங்கிரஸ் போனதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தெரியுங்களா? அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் அவங்களோட பாச்சா பழியல, அவ்வளோதான். அதுதான் உண்மை. கர்நாடகா வரைக்கும் வந்துட்டாங்க, ஒத்துக்கலாம். நம்ம கர்நாடகா வரைக்கும் பிஜேபி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வெளியே விலகி இருக்கிறது 2 ஸ்டேட்டு, ஒன்று கேரளா, இன்னொன்று நம்ம தமிழ்நாடு தான். ஸோ கேரளாவில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் கேரளா பக்கம் இவங்களால தலை வச்சு படுக்க முடியாது. ஸோ தமிழ்நாடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு பிஜேபி பிளான் பண்ணும்போது, கரெக்டாக ஜெயிச்ச விஜயோட காங்கிரஸ் போய் கூட்டணி போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு உள்ள பிஜேபியால் என்ட்ரி கூட கொடுக்க முடியாதுங்க. ஸோ இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் தாவேகாவோட இணைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 2029 வரைக்கும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கும்னு உறுதி கூறினது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காராம், நீங்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டராக ஆவீங்க, அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு தளபதி கொடுத்துருக்காரா. ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படின்றது வருங்காலத்தில் தான் நம்மளுக்கே தெரியும். இதையும் தாண்டி ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான விசிகா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, இவங்க எல்லாருமே தற்காலிகமாக ஆட்சி அமைக்கிறதுக்காக தாவேகால இப்போ இடம் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி அமைக்கிட்டோம் அப்படின்றதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம், ஆனால் நாங்கள் என்னையுமே திமுக விசுவாசிகள் தான், அவங்களுக்கு தான் எங்களோட சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இப்போ ஆட்சி அமைச்சாச்சு, இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் கழிச்சு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி இவங்க நாங்கள் இந்த கட்சியிலிருந்து வெளியேறோம்னு சொன்னால் மறுபடியும் ஒரு டெபாசிட் இழந்துடுவார, அப்போ மறுபடியும் ஒரு சிஎம்லேருந்து இறங்கிடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம கவர்னர் வச்சார் ஒரு ஆப். என்னன்னா, நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்கன்னு போகிற போக்கில் வாயில் சொல்லக்கூடாது, லெட்டராக கொடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டராக வாங்கி வச்சுட்டாரான் கவர்னர். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் வெளில போக முடியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகேப்பா, தளபதி விஜய் தான் சிஎம் 5 வருஷம், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு அந்த 3 மாதத்தில் இவரோட ஆட்சி கவிழ்ந்துரும்ன்ற மாதிரி நீ சொன்னல, அந்த விஷயத்துக்கு மட்டும் நீ வரவே மாட்டேன்னா 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும் நான் சொல்லலை. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவர் செஞ்சார்னா 3 மாதம் இல்லை 30 வருஷம் கூட அவர் தான் சிஎம்மாக உட்காரலாம். ஆனால் இந்த 3 மாதம்ன்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஹெக்டிக்கான பீரியட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுங்களா, 50-55 வருஷத்தில் இருக்கிற கஜானாவை ஃபுல்லாக வச்சு நக்கியாச்சு, கடனில் தான் ஓடுது தமிழ்நாடு. எவ்வளோ கடன் தெரியுங்களா, குத்து மதிப்பாக சொல்கிறேன், 9.5 லட்சம் கடனா, 9 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் எங்கிருந்து வளர்ச்சி, அது எப்படியா இந்த லெவலுக்கு கடன் இப்படி ஏறி போச்சு, ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா, 2021 வருஷம் நிலவரப்படி 5 லட்ச ரூபா கடனில் தான் இருந்தது தமிழ்நாடு. இந்த 5 வருஷ காலகட்டத்தில் 9.5 லட்சமாக மாறி இருக்கு. அப்போ அந்த காசெல்லாம் கடன் வாங்கி எங்கே செலவு பண்ணுகிறீங்க, எங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்க, 1000 ரூபா தான் பொம்பளைங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னா, இந்த காசில் 28% கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளமாக போகுது. ஏங்க அவ்வளோ சம்பளம் உங்களுக்கு ஏங்க கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரேன். மீதி காசு எங்கே போச்சுன்னா பென்ஷன், ஓய்வூதியம் அப்படின்றதுக்கு ஒரு 14% போயிருக்குன்றாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 27% கட்டின்னு இருக்கிறாங்களாம் இந்த 9.5 லட்சம் கடனுக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் வளர்ச்சி திட்டம், ஒரு 30% ஒரு 40% வளர்ச்சி திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேலன்ஸு அசல் அடையணும்ல, 60% ரெவன்யூலேருந்து அசல் அடைச்சிட்டு இருக்காங்க, பிரின்சிபலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 60% கிட்ட பேலன்ஸ் பிரின்சிபல், 27% இன்ட்ரெஸ்ட்டு, வர ரெவன்யூ எல்லாமே இதுக்கே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. சரி ரைட்டு, எதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் அடிச்சிக்கவே ஆள் இல்லாமல் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கிடையாது. மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுறது கிடையாது நண்பர்களே. பல பேருக்கு ஓட்டு உரிமை கிடையாது, பல பேருக்கு ஓட்டுற ஐடியா கிடையாது, சில பேருக்கு எல்லாமே இருந்தாலும் வெளியூரில் வேலை பார்க்குறேன் அங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஓட்டு போடுறதே கிடையாது. அப்போனா இதிலிருந்து நீங்களே கணிச்சுக்கோங்க
எத்தனை பேர் ஓட்டு போட வராங்கன்னு. அப்போ யார் ஓட்டு போடுறது? சாமானிய ஓட்டு போடாமல் இவங்க ஜெயிச்சிடறாங்களா இந்த 2 கட்சின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். நம்பர் 1 பாயிண்ட், இவங்களோட கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க. இவங்க கட்சிக்காரனா யாராவது ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சிக்காரர் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற அந்த தூரத்து சொந்தம் எங்கெங்கே ஊரில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே நம்ம கட்சியில் இருக்கிற நம்ம தம்பி நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லி கூட ஓட்டு போடலாம். இந்த கட்சியில் இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட ஓட்டு போடலாம். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான சம்பளம், தீபாவளி போனஸு, இன்சென்டிவ், இது எல்லாமே இந்த 2 கவர்மெண்ட்டும் மாறி மாறி நம்மளுக்கு செஞ்சுட்ருக்குறாங்க. இவங்களை தாண்டி வேறு யாருக்காவது ஓட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சுயநலமாக யோசிக்கிறது தானேங்க. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஓட்டு மாற்றி இந்த 2 கட்சிக்கு தான் விழும். இதுக்கப்புறம் இதை தாண்டி மீதி மக்கள் ஓட்டு போட்டால் இவங்க ஜெயிப்பாங்க. ஓட்டு போடலைன்னா என்ன பண்ணுறது? ஆமாவா, அங்கங்கே கட்சி, ஜாதி கட்சி, அதுக்கப்புறம் இந்த ஜாதிக்காரங்க இந்த கட்சியோடு இணைஞ்சிருப்பாங்க, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த ஓட்டுலாம் யாருக்கு வரும்? அலையன்ஸ் பார்ட்டி தானே வரும். ஸோ இப்படி தான் இவங்க 50 வருஷமாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு தான் இந்த வாட்டி தாவேக்கா வந்திருக்கு. காரணம், மக்கள் முழுமையாக போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இந்த வாட்டி. அதனால தான் இது வரைக்கும் காணாத, வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்குது. ஸோ இந்த 3 மாதத்தில் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி மக்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது இன்றைக்கி எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, அவனுக்கு பின்னாடி அவன் சின்னதாக ஒரு ஐடிவிங்க ஒரு செட்டப்பு ஒரு டீம் வச்சுருக்கிறான். தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ள இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு அவரோட எதிர்கட்சிகளை இவங்க விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு இந்த ஐடிவிங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கே அந்த ஐடிவிங்லேருந்து நிறைய நெருக்கடி வந்துருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த ஐடிவிங்கை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ, அவர் செருப்பு போடலை, ஜட்டி போடலை, அதுக்கப்புறம் இவர் கோட்டு போட்டு வந்துக்கிறாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் வந்துருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இமேஜ் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ சோஷியல் மீடியா வழியாக நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரீல்ஸு, மீம்ஸ் எல்லாமே. இதையும் தாண்டி எதிர்கட்சிக்காரங்களை தளபதி விஜய் அவர்கள் மதிக்க மாட்டுறாரு, அதுக்கப்புறம் தலைவர்களை மதிக்க மாட்டுறாரு. அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கிறான்ல, ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆளுநரை பார்க்கும்போது சால்வையும் பூக்கொத்தும் வாங்கி போலையாம். ஏங்க, இவ்வளோ நாள் ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான குட்டிக்கரணம் பல்ட்டி தான் நீங்கள் அடிச்சுன்னு இருந்தீங்க. ஏதோ அந்த ஆள் போகிற அவசரத்தில் மறந்துருக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? அவருக்கு ஒரு நாகரிகமே தெரியல அப்படின்னு ஆரம்பத்திலே பேச ஆரம்பித்தானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்மந்தமே இல்லாமல் இமேஜ் அசினேஷன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஒன்று அதை தான் பேசுவாங்க. ஆனால் இவர் எப்படி இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கான எந்த வீடியோவும் அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. 3 மாதத்துக்குள்ளே விஜயை பிடிக்காமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது அது ஒரு சிறந்த உதாரணமே, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கே ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் அழுகிற வீடியோ பயங்கர சர்க்குலேட் ஆச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோன்னு 1 கோடி கமெண்ட்டு. ஓட்டு போடும்போது யாருக்குமே தெரியலையா? போதையில் ஓட்டு போட்டிங்களா எல்லாரும்? கமெண்ட் போடுறவங்களாம் இப்போ யார் மக்களா அப்படின்னு எனக்கே குழப்பமாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோவில் இவங்களுக்கு இருக்க அந்த அனுதாபத்தை இவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் இவங்களோட அனுதாபத்தை இவங்க கொண்டு வரலாம். விஜய் மேலே இருக்கிற இமேஜை காலி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க. கட்சி தொண்டர்கள் மற்றும் கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரோட பேக்ரவுண்ட் செக்கும் இப்போ பண்ணுறாங்க. ஒன்றுத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக பண்ணுற தப்பு, அதுக்கப்புறம் அந்த ஆதவர்ஜனாவோட கார் ஒரு போலீஸோட கால் மேலே ஏறிச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன குற்றங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ அவன் பக்கத்தில் பாக்கெட்டில் கேமரா வச்சுன்னு சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். இது எதையுமே காதில் வாங்காமல் விஜய் அவர்கள் அடுத்த 3 மாதம் என்ன பண்ணால் மீட்டலாம், இந்த 3 மாதத்தில் இந்த கடன் அடைக்கலான்னா வாய்ப்பே இல்லை. 3 மாதத்தில் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்களா, அதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பகீர்னு ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ காசு கஜானால இருக்குது, எவ்வளோ செலவாயிருக்குது, எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிடுறது. இதை வெளியிட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் பாருங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒரு செம பிளானில் தான் இருக்கிறாருன்னு. இதை தாண்டி இந்த ஃப்ரீ பீஸ் அப்படின்றது கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃப்ரீ பீஸு, அதுக்கப்புறம் இந்த சப்சிடி, இது எல்லாமே பொதுமக்களுக்கு எல்லா நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டும் கொடுக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சைனாவில் இருக்கிறாருங்க. வருஷம் சைனீஸ் நியூ இயருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் கொடுக்குமா. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 1,20,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுது. நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த ஃப்ரீ பீஸோடு சேர்த்து
சில நலத்திட்டங்களை கொண்டு வரணும். அதாவது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற சில நலத்திட்டங்களை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃப்ரீ பஸ் விட்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீ பஸ் விட்றதுக்கு பதிலாக பெண்களுக்கு 10 ரூபா டிக்கெட் இருந்தால் 5 ரூபா அப்படின்னு போட்டால் அந்த ஒரு 5 ரூபான்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா, முன்னாடிலாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் வாட்டர் பாட்டில் விற்பாங்க, வெறும் 10 ரூபா தான் ஒரு லிட்டரு. இனி அந்த வாட்டர் பாட்டிலே காணோம், எங்கே பார்த்தாலும் தெரியல. எல்லாமே வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனி ஆக்வாஃபினா, பிஸ்லரி இப்படி தான் ஓடிட்டுருக்கு, 20 ரூபான்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே, கொஞ்சம் ஓரளவு மிடில் கிளாஸு, கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஹாஸ்பிட்டலை இவங்க மேம்படுத்தலாம். ஏற்கனவே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதை வந்து மக்கள் வர வைக்கிறதுக்கான சில வழிகளை இவங்க பண்ணாங்கன்னா, மக்கள் வெளில போய் ஒரு 50,000 செலவு பண்ணுறாங்கன்னா இங்கே வந்தால் 20,000 முடியுது அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு போவாங்க. அதாவது டாக்டர் அகர்வால் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண் மருத்துவத்தில் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான விலையில். ஆனால் அதையே கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏன் நீங்கள் ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க? இதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம். அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம பேசலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சிம் கார்டு அப்படின்றது வந்து இன்றைக்கி பல ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு அவங்க மாதம் வாங்குகிற அமௌண்ட்டே 300, 400, 500, 1000 போயிட்டுருக்குது. இதே வந்து நீங்கள் பிஎஸ்என்எல்லையோ இல்லை தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கம்பெனியை வச்சு ஒழுங்குமுறைப்படுத்தி இவங்களோட சிம் கார்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இது மூலயமாவும் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரெவன்யூ கிடைக்கும். நிறைய ப்ரீமியமான ஸ்கூல்ஸை வந்து கவர்மெண்ட்டே கட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து கட்டி ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூவை ப்ராப்பராக வளர்ச்சி திட்டங்களுக்கு யூஸ் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலே வேறு லெவலில் தமிழ்நாட்டோட கடன் அடைச்சி பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் இந்த கடந்த 50-55 வருஷத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்றது நம்மக்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் இனிமேல் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து புதுசாக ஆட்சி அமைக்கும் தளபதி விஜய் அவர்களை தான் நம்ம கேட்கணும். இது எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையாக ஒரு 3 மாதத்தில் ப்ராக்டிக்கலாக இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாற்றத்தை தான் மக்களும் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி மக்கள் விஜய் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜ் அசாசினேஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய நடக்கும் சோஷியல் மீடியாவில். அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி வீடியோஸு உங்களோட மொபைலில் வந்ததுன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் போடாதீங்க. ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அதை சொல்கிறதுக்கு தான் மூச்சு பிடிச்சின்னு எல்லாரும் நான் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. திட்டணும்னு நினச்சாலும் திட்டுங்க. இது என் கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. இதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.